வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் அமித்ஷாவை மண்ணை கவ்வ வைப்போம், அமைச்சர் ரகுபதி பதிலடி. திருச்சியில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. ஆந்திராவின் இருவண்டா கிராமத்தில் உள்ள ONGC குழாயில் எரிவாயு கசிவு, பொதுமக்கள் அச்சம். தமிழ்நாட்டில் 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையிலும் நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, TRB ராஜா மற்றும் MLA MP-க்கள் பங்கேற்றனர். இதில் அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டம், பல வகை தொழில்நுட்ப கல்லூரி, தொழில்துறை பயிற்சி போன்ற அனைத்து துறைகள் சார்ந்த மாணவர்களுக்கும் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தீவுத்திடல் வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் வருவாய்த்துறையில் பணிபுரியும் வருவாய் நிர்வாக மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரக அலுவலர்கள், சார் ஆட்சியர்கள், துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் ஆகியோரின் பயன்பாட்டிற்காக 13 கோடியே 73 லட்சத்து 1000 ரூபாய் மதிப்பீட்டிலான 155 புதிய வாகனங்கள் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அமித்ஷாவை மண்ணை கவ்வ வைப்போம் என்று அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரலாற்றில் முதன்முறையாக பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்தது திமுக அரசுதான் என்று பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரகுபதி, ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கருத்து சொல்லும் தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும் அவர்தான் முதல் ஊழல்வாதி என்றும் கடுமையாக விமர்சித்தார். இதனையடுத்து திமுகவை தோற்கடித்து தீர்வோம் என்று அமித்ஷா கூறியது குறித்த கேள்விக்கு, தமிழகத்தில் அமித்ஷாவை தாங்கள் மண்ணை கவ்வ வைப்போம் என்று அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்தார். இன்றைக்கு அனைத்து தரப்பும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். எடப்பாடி தவிர வேறு யாரும் கிடையாது. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து சண்டை, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? அது உள்நாட்டில் நிற்கும், அவங்களே அடிச்சுட்டு போட்டோம், எங்களை பற்றி கவலை இல்லை. எங்கள் வெற்றி தெளிவாக உள்ளது, நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். எனவே நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு அடுத்தது யார் என்பதுதான் அவர்களுக்குள்ளே போட்டு. பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் மண்ணை கவ வச்சிருக்கோம். அதே போல தமிழகத்தை 2026 மண்ணை கவ வைப்போம். இங்கே நாங்கள் அமித்ஷாவை மண்ணை கவ வைப்போம். திருச்சியில் நடைபெற்ற பாஜகவின் சிறப்பு பொங்கல் விழாவில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார பயணத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று பேசினார். பின்னர் தேர்தல் குறித்து பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் அமித்ஷா சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் நம்ம ஊரு மோடி பொங்கல் என்ற பெயரில் மிக பிரம்மாண்ட அளவில் சிறப்பு பொங்கல் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பொங்கல் விழாவில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் ONGC குழாயில் ஏற்பட்ட எரிவாயு கசிவால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இருமண்டா கிராமத்தில் உள்ள குழாய் ஒன்றிலிருந்து திடீரென அதிக அழுத்தத்துடன் எரிவாயு கசிவு தொடங்கியது.
சில நிமிடங்களிலேயே எரிவாயு கிராமம் முழுவதும் பரவியதால் பதற்றம் ஏற்பட்டது. இதனை கண்ட கிராம மக்கள் உடனடியாக ONGC அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு உள்ளவர்களை வருவாய்த்துறையினர் அந்த கிராமத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து அந்த பகுதியில் மின்சாரத்தை துண்டித்ததோடு தீ விபத்துகளை தவிர்க்க மக்கள் யாரும் நெருப்பை பயன்படுத்த வேண்டாம் எனவும் வருவாய்த்துறை அறிவுறுத்தியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தமிழ்நாட்டில் 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் நிலவும் சுழற்சி காரணமாக தமிழகத்தில் புதுச்சேரியிலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கும், 8ஆம் தேதி கடலோர தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஜனவரி 10ஆம் தேதி தென் தமிழகத்திலும் வட தமிழகத்திலும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாகவே நீடிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் எனவும், அதிகாலை லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், வெயில் குறைவாகவே நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காக நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி என்று கனிமொழி எம்பிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி தனது 58வது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் தனது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கனிமொழி எம்பி வாழ்த்து பெற்றார். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், பெண் உரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் தன் உரிமைக்காகவும் நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல் திமுக எம்பி கனிமொழிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீப விவகார மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் ஜனவரி 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலுள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவற்றை டிசம்பர் 1 அனுமதித்த நீதிபதி GR சுவாமிநாதன் வழக்கமான இடங்களை தவிர தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை கோவில் நிர்வாகம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் கோவில் நிர்வாகம் சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இம்மனுக்கள் நீதிபதிகள் G. ஜெயச்சந்திரன், K. ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரித்து வந்தது. விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் ஜனவரி 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 640 ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு 1,02,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி இன்று காலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 12,680 ரூபாய்க்கும், சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,01,440 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் பிற்பகலில் மீண்டும் உயர்ந்த தங்கம் விலை கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 12,760 ரூபாய்க்கும், சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,02,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் காலையில் கிராமிற்கு 8 ரூபாய் உயர்ந்த வெள்ளியின் விலை 266 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,66,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவிற்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானத்தை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா செலவிடுவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப்
அந்நாட்டிற்கு பொருளாதார தடை விதித்ததுடன் பிற நாடுகளும் வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். டிரம்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவுடன் தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த இந்தியாவிற்கு கூடுதலாக 25% உட்பட மொத்தம் 50% வரியை ட்ரம்ப் விதித்தார். ஆனால் ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் நாட்டின் நலன் கருதியே முடிவு எடுக்கப்படும், வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்திருந்தது. இதனிடையே ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்காவிட்டால் இந்திய பொருட்கள் மீதான தற்போதைய வரிகள் உயர்த்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மானிய விலையில் இ-ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் அமித்ஷாவை மண்ணை கவ வைப்போம், அமைச்சர் ரகுபதி பதிலடி. திருச்சியில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. ஆந்திராவின் இருவண்டா கிராமத்தில் உள்ள ONGC குழாயில் எரிவாயு கசிவு, பொதுமக்கள் அச்சம். தமிழ்நாட்டில் 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.